भ्रमरिका जङ्कारगीतं मुहुः हेलाभ्रंहितवादनव्यतिकरं बाहोलसद्भक्रियं नृत्यन्नस्तु सुकाय वक्करिमुख पुण्योपहानरशिरात् आनन्ति नडभाविदैरिहयता भावैस्य समाजिकः निरन्तर समुज्ज्वलित गानरसतीर्थ जलजेक्षणवरोतमतुलं सुरातिपमुखान्तधृतवेणुलवनीत ऋतमध्यगणशान्तनिकटम् समुल्लसित सद्भरत योगिनिगमातरस साररसिकस्य हृदयम् शुभं सकल सिद्धिकरमाश्रुत सुरेन्द्रमणि माश्रयतु शम्पुनटनम् यां तृष्णां यमुनं पिपासुरनिशं व्यूहोकलां काहते विद्युद्वानिति नीलकण्ठनिवहो यां दृष्टुमुत्कण्ठते उत्तंसायतमालपल्लवमिति चिन्तन्ति यां गोपिकाः कान्तिः कासियविरैलवभुषः सभावनिपातुरः या विद्येदभिधीयते श्रुतिपते शक्ति सताद्यापरा सर्वज्ञा बलवन्त विद्धिनिपुण सर्वसये संस्थिता दुर्गेया सुदुरात्मभिश्च मुनिभिर्ज्ञानस्पदं प्रापिता प्रत्यक्षा भवति सा भगवती बुद्धिप्रदाद्याचता
நம்பிக்கைதான் வெற்றிக்கு காரணம் என்றாலும் அந்த நம்பிக்கைக்கு ஆணிவேரோ செய்யும் காரியத்தில் வைக்கும் கூர்மையான மற்றும் சிதறாத கவனமே ஆகும். இதற்கு சமம்தான் பரத கலையை ஆடுவதும் ஆகும். இதுவரை அணிந்திராத புதுவிதமான ஆடை, பழக்கமில்லாத அதிகப்படியான ஆபரணங்கள், மிகுந்த ஒப்பனை, பாரமான தலையலங்காரத்தோடு கால்களில் சலங்கையை கட்டிக்கொண்டு மேடையில் ஒளி வெள்ளத்தில் அரங்கத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுதுதான் உயிரோட்டமாக இசைக்கும் இசையை காதில் வாங்கி தாளம் தப்பாமல் பயின்ற அடவுகளை சரியாக பிரயோகிக்க எவ்வளவு கவனம் வேண்டும். இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளும் அந்த சோதனையில்தான் முதல் முயற்சியில் உள்ளனர். ஆகையால் பயத்தில் தன்னை மறந்து தவறுகள் நடக்கலாம். அதனால் இன்று இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்து முடித்தவுடன் அவர்களின் மனதில் ஆழத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை தோன்றும். இதையே செய்து முடித்துவிட்டால் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அதுவென்று திடமாக சொல்கிறார்கள் எங்கள் குரு திருமதி க. மித்ரா சிவகுரு அவர்கள். இதற்கு உங்கள் ஆசீர்வாதமும் ஆதரவும் மிகவும் தேவையாகும். வணக்கம். மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் 3வது சலங்கை பூஜை விழாவிற்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறோம். இப்பொழுது உங்கள் அனைவரையும் வரவேற்க தந்தையர்களின் சார்பில் திரு வசந்தகுமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நாட்டிய மணிகளின் தந்தைகள் அனைவருமே அவருடன் மேடைக்கு வருமாறு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு வசந்தகுமார், திரு ஸ்ரீதர், ஸ்ரீகுமரன், திரு சங்கர், திரு உத்தமன், திரு முருகன், எங்களின் புதல்விகள் சாருமதி, தீபிகா தாரா, லேஷனாஸ்ரீ, துர்காஷினி, அரிணி மற்றும் யாஷினி ஸ்ரீ 6 பேரும் இன்று சலங்கை பூஜை காண உள்ளனர். 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருட காலமாக இந்த பயிற்சியை எடுத்து இன்று இந்த அரங்கத்தில் சலங்கை பூஜையை காணவிருக்கும் எங்கள் மகள்களின் சலங்கை பூஜை விழாவை வாழ்த்த வந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்று இந்த மேடையில் நடராஜ பெருமானின் ஆசீர்வாதத்துடன் சலங்கைகளை கால்களில் கட்டி முதல் மேடை காண போகிறார்கள். எங்கள் மகள்களின் இந்த சலங்கை பூஜை விழாவை முழுமையாக கண்டு அவர்களை வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக இறைவனை போற்றி விநாயக துதியோடு துவங்குகிறோம்.
காலத்தில் நடைபோட்டு வருகிறது. கலை ஃபைன் ஆர்ட்ஸ் 2015ஆம் ஆண்டு குரு ஸ்ரீமதி மித்ரா சிவகுருவால் தோற்றுவிக்கப்பட்டது. தனது தந்தை திரு கலைச்செல்வம் மற்றும் தாயார் திருமதி குமாரி அவர்களின் ஆதரவோடும் மற்றும் நடராஜ பெருமானின் ஆசியோடும் இப்பரத வகுப்பை தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் 3 மாணவர்களோடு இப்பள்ளி தற்போது 50க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்களோடு வெற்றி நடை போடுகிறது. மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸ் மிகப்பெரிய குடும்பமாக மாற ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை ஆசிரியரோடு கைகோர்த்து ஒற்றுமையாக இருக்கும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே காரணம் என எங்களின் குரு ஸ்ரீமதி மித்ரா சிவகுரு உறுதியாக சொல்கிறார். மித்ரா கலை ஃபைன் ஆர்ட்ஸின் தோற்றுவிப்பாளர்
திருமதி மித்ரா சிவகுரு தனது சிறு வயது முதலே இப்பரத கலையை கற்றுத்தேர்ந்தார். தனது தந்தை மற்றும் தாயாரின் கலை ஆர்வமே மகளையும் கலைத்துறையில் சாதிக்க தூண்டியது. 11வது வயதில் சலங்கை பூஜை முடித்த இவர் தனது 19ஆம் வயதில் தமிழகம் சென்று சமர்ப்பணா பரத பள்ளியில் இணைந்து குரு ஸ்ரீமதி டுலத்தி சேத்தனாவின் ஆசிர்வாதத்தில் வேளாச்சேரி தந்தீஸ்வர ஆலயத்தில் அரங்கேற்றம் கண்டார். 2018ஆம் ஆண்டு பிரிட்ஜ் அகாடமி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் ஏற்று நடத்திய கலை சங்கமம் எனும் மாபெரும் இசை நாட்டிய கச்சேரியில் பங்கு பெற்றார். சுமார் 500க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் நடன குருமார்கள் பங்கேற்ற அங்கத்தில் இவரும் ஒருவர். 2017ஆம் ஆண்டு சென்னை KK நகர் ஸ்வரலயா நுண்கலை பள்ளி முனைவர் திரு ராமநாதன் சேஷாஸ்திரி மற்றும் பரத ஆசிரியர் திருமதி ஷாமலா பாலன் அவர்களிடமிருந்து நாட்டிய தாரகை பட்டம் பெற்றார். அரங்கேற்றம் கண்டதோடு நிற்காமல் இத்துறையில் மேற்படிப்பு தொடர பிரிட்ஜ் அகாடமி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸில் முறையே நாட்டிய இளமணி மற்றும் நாட்டிய வளமணி எனும் பட்டப்படிப்பை முடித்தார். குரு ஸ்ரீமதி சுமதி சுந்தர் மற்றும் கலாஷேத்ரா சஜிலால் நாராயணன் அவரிடம் நட்டுவாங்கமும் பயின்றார். அது மட்டுமல்லாது இவரின் 13வது வயதில் குரு ஸ்ரீமதி யோகேஸ்வரி நாகலிங்கம் அவரிடம் சங்கீதமும் பயின்று பல ஆலயங்களிலும் மேடைகளிலும் சிறு வயதிலேயே கச்சேரியில் பாடியுள்ளார். இவரின் தாயாரின் சங்கீத குருவே இவரின் குருவும் ஆவார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு எனும் பழமொழிக்கேற்ப இப்பரத கலையை மேலும் கற்க ஆர்வம் காட்டி வருகிறார். இக்கலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை என்பதை உணர்ந்த இவர் தனது மாணவ செல்வங்களும் தன் வழி வர வேண்டும் என ஆடல் வல்லானி பிரார்த்திக்கிறார். பருப்புமிவை
Bye.
शुभकर ससि मकुटधरा जय विजय त्रिभुजधर श्री शुभकर ससि मकुटधरा जय विजय त्रिभुजधर श्रितचरणलोला कुतगुणशीला कृतनुतबाला पतितुनिलोला
நீ இந்த வேளை கண்ணில் சேவினந்தே மறப்பாய். நீ இந்த வேளை கண்ணில் சேவினந்தே மறப்பாய். நான் இந்த நாடுதல் யாரிடமோ. நீ இந்த வேளை கண்ணில் சேவினந்தே மறப்பாய். நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையத கருள. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழையத கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகம் சொல்லி பொற்பதங்கள் பிடித்தே எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாய் நெஞ்சிலே. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாய் நெஞ்சினின்றும் நல்லாட்சி செய்திடும் நாயகியே. நல்லாட்சி செய்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே. கல்யாணியே கபாலே காதல் புரியும் வந்த. கல்யாணியே கபாலே காதல் புரியும் வந்த. உல்லாசியே உமா உலகமே உல்லாசியே உமா உலகமே. கற்பக வல்லினில் கற்பகங்கள் பிடித்தே நல்கதி நாகேஸ்வரி நீயே நம்பிடுமெனை காப்பாய். நாகேஸ்வரி நீயே நம்பிடுமெனை காப்பாய். வாரீஸ்வரி மாயே வாராயித கருணை. நாகேஸ்வரி நீயே நம்பிடுமெனை காப்பாய்.
தாளை அங்குஷ பாசம் பூஷும் கரும்பும் மங்கை தாளை கண்ணியை தொழுவார்க்கு இல்லையே. அப்பப்பா, அவனது குறும்புத்தனம் நமது எண்ண ஓட்டத்திற்கும் அடங்காது. கோபியர்களின் பின்னலை இழுத்து ஏன் இழுத்தாய் என்று கேட்க, உன் கண்ணழகில் மயங்கி இழுத்தேன் என்று குறும்புத்தனமாக பதிலளித்தது மட்டுமல்லாது, பின் கோல புல்லாங்குழல் ஊதி அதில் கோபியர்கள் மயங்கி இருக்கும் வேளையில் வெண்ணெயை கேட்டு தர மறுத்தால் அதை தட்டி பறிப்பதும் அந்த நந்தகோபாலன் மகனை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? அது மட்டுமா, பக்கத்து வீட்டு பெண்ணை அழைத்து தெரியாத ராகத்தை சொல்லி அதை பாடுமாறு கேட்டு அப்பெண் பாடத் தெரியாது என்று சொன்னதும் அவளை கிள்ளி அடித்து அவள் விக்கி விக்கி அழுவதை கண்டவுடன் இந்த ராகம்தான் கேட்டேன் என்பான். இன்னொரு புறம் இவனை திருடன் என்று சொன்னால் அப்பப்பா, கோபியரின் குடும்பத்தையே இழுத்து விடுவான் இந்த யசோதையின் மகன். மாயையான இந்த உலகில் உழலும் இந்த ஜீவாத்மாக்கள் இறுதியில் பரமாத்மாவை அடைவதே உண்மை என விளக்க, கண்ணனின் குறும்புகளையும் தொல்லைகளையும் அனுபவித்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தையும் உணர்கிறோம் என சொல்லாமல் சொல்லி அவனை தஞ்சமடையும் காட்சியின் மூலம் நமது நடனமணிகள் உணர்த்துகின்றனர். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பார்த்து பாடி விதம் விதமாயாட்டம் மாடி ஆடி கோயிலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன்.
ராகம் பாடச் சொல்லி வம்புக்கு இழுப்பான். எனக்கு அது தெரியாதென்றான். எனக்கு அது தெரியாதென்றால் நீ குறுக கிள்ளிவிட்டு. எனக்கு அது தெரியாதென்றால் நீ குறுக கிள்ளிவிட்டு. விக்கி விக்கி ஆடும்போது நானே முட்டாது விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். வெண்ணை பானை மூடக்கூடாது. வெண்ணை பானை மூடக்கூடாது. இவன் வந்து விழுங்கினாலும் கெட்டக்கூடாது. இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டால் அவ்வளவு சொன்னாங்க உனக்கு. சும்மா ஒரு பேச்சு காணும். சும்மா ஒரு பேச்சு காணும். திருடன் என்று சொல்லிவிட்டார். சும்மா ஒரு பேச்சு காணும். திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் விஷமக்கார கண்ணன். திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் விஷமக்கார கண்ணன். பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையை பாட்டு பாடி விதம் விதமாயாட்டம் ஆடி ஆடி கூறி லீலை செய்யும் நந்த கோபாலனுக்கு விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன். தலைமை உரையை வழங்க பரத ஆசிரியர் திரு கிருஷ்ணன் மாணிக்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பரத ஆசிரியர் திரு கிருஷ்ணன் மாணிக்கம் அவர்களை சிறப்பிக்க மாணவ செல்வங்களின் தந்தைகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து உதக்கு கரியவன் உலாவிய நீர்வடி மேனியவன் அழகு சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கு சலங்க பூஜைக்கு பேச அழைத்த நம்ம மித்ரா அவங்களுக்கு, அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து எனக்கு மிக்க அவங்களுக்கு நன்றி கூறுகிறேன். சப்போஸ் இன்றைக்கி சிவா தான் பேசுகிறது, அவரால் பேச முடியாமல் இருந்தது, அதனால் என்னை அழைச்சிருக்காங்க பேசுறதுக்கு. சரி, இந்த சலங்க பூஜையோட நம்ம முக்கியமான இந்த சலங்க பூஜை வைக்கிறதுக்கு எதுக்குன்னா, முதல்ல நான் குருவை சொல்லிடுறேன். குரு மித்ரா அவர்கள் எனக்கு பிரிட்ஜ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் எனக்கு இவாளை தெரியும். எனக்கு ஷி இஸ் அ வெரி குட் டேலண்டட் டீச்சர், சங்கீத ஞானம் உள்ளவர். யோகேஸ்வர் நாகலிங்கம் கிட்ட, அதாவது என்னோட ஆசிரியர் அவங்ககிட்ட தான் வயலின்னு சங்கீதம் கற்றேன். அவங்ககிட்ட படித்தவங்க இவங்களும் அவங்க தாயாரும் படித்தவங்க. சங்கீதம் படிக்கிறதுக்கு கடவுளோட வரம் வாங்கணும், எல்லாத்துக்கும் அது அமையாது. பூர்வ புண்ணிய ஜென்மம் இது சங்கீதம் படிக்கிறது. அதே மாதிரி இவங்களோட இதுதான் முதல் சலங்க பூஜை நான் பார்க்குறேன் லைஃபாக. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த சலங்க பூஜைக்குன்னு சொல்ல வேண்டியதான். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களோட சலங்க பூஜை பார்க்குறது. இன்னும் மேலே மேலே அருமையாக செய்யணும், இன்னும் செய்யணும், இந்த லைஃபோடு செய்யணும். சிடி செய்யக்கூடாது. இதோட எந்த டான்ஸ் டீச்சரும் சிடியில் செய்யக்கூடாது, எல்லாம் லைஃப்பில் தான் செய்யணும். இது கரண்ட்ஸ் கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் செய்யணும். அதோட உண்மை என்னன்னு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்தது பிள்ளைங்க அருமையாக ஆடினாங்க. பிள்ளைங்க தயார் பண்ணுறதுக்கு நாட் வெரி ஈஸி, ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்டில் எல்லோரும் பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த 4-5 பேர் குழந்தை வச்சுருக்காங்க தெரியுமா? நீங்களாம் கொஞ்சம் பார்த்தீங்களா எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒன்று வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது.
எல்லாம் தனித்தனி இதில் இருக்கும். என்னத்தை பேசினாலும் என்ன கண்டித்தாலும் அவங்களோட குணம் வந்து வேறு இதில் இருக்கும்போது இது எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவங்க இன்றைக்கி இந்த 6 பேர்த்து ஒரே நிலைக்கு இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த குருனால தான் முடியும். குரு ஸ்தானம் உள்ளவங்கொட்டி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா மனுஷனோட எண்ணங்கள் பல வகையில் இருக்குது. அது சீராக ஒரு நிலையில் படுத்த முடியாது. ஒரு நிலையில் படுத்துட்டாங்க அது இறைவன். அந்த ஆன்மா ஒரு நிலை பட்டுச்ச இறைவன், ஒரு நிலைப்படுத்தாது. ஒரு நிலையில் இங்கே கொண்டு வர்றது தான் கடவுள். அதை தான் இவங்க செஞ்சுருக்காங்க. குருஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு பெரிய கை தட்டு கொடுங்க. என்ன சொன்னாலும் கேட்காது இந்த மனசு. ஆனால் இந்த ஆன்மாவை கொண்டு வந்து, அதாவது இந்த ஆன்மா கொண்டு வந்து இந்த ஒளியை கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க். ஏன்னா அந்த ஒர்க்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், அவ்வளோ வளர்ப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மியூசிஷியன், இன்றைக்கி இந்த மியூசிஷியன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு பிள்ளைங்களோட, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன் பிள்ளைங்க வழக்கமாக எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி காட்சியை பார்த்துருப்பீங்க. உள்ளார அகத்தில் என்ன இருக்குது, புறத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. என் பிள்ளை ஆடுதா அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? அது உடுத்தின பிறகு அது வேறு தான். உடுத்தாமல் இருக்கிறது அது நார்மல். உடுத்தின பிறகு உள்ளார உள்ள அந்த ஆன்மான்ன்றது ஆண்டவன் வந்து வெளியே வந்து ஆடுவான். உள்ளார ஆடுறான், அது வெளியே எடுத்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிக்கிறது தான். அதுக்கு அது ஆடுறதுக்கு பஞ்சபோதும் இதுதான். பாட்டுன்றது என்னன்னா தண்ணி, மிருதங்கனா நெருப்பு, வாலினா காற்று. இது 3 பஞ்சபூதம் தான் இயக்கிறது. மேலே ஆகாயம், கீழே பூமி. இந்த பஞ்சபூதி இந்த இசையில தான் வந்து இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒளியோ ஓசியம்னா இது ஒளி ஓசை. அது சலங்கில் இருக்க ஒளியும் ஓசையும் இது ஆடிக்கிட்டு இருக்குது. இது இயக்குனா அதுக்குள்ளார உள்ள மூச்சு 64 கலை இந்த மூச்சு காற்று ஏக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு காற்று உள்ளார ஆடுது. இந்த உடல் வந்து சிவனை ஆடுது, நாதமாக இதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் பரதநாட்டியம். இதுதான் 64 கலை. இது அற்புதமான ஒரு கலையை வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக பேரண்ட்ஸ் சக்ரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இங்கே உட்காந்துருக்க பேரண்ட்ஸு அவங்ககிட்ட சேர்த்து மித்தவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். சலங்கு பூஜையோடு நிப்பாட்டிடாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு கையில் டான்ஸு, ஒரு கையில் படிப்பு, ஒரு கையில் டான்ஸு, ஒரு கையில் ஒர்க், இந்த மாதிரி கொண்டு போங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, கடினமாக தான் இருக்கும். கடவுள் பாதையில் போகிறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். கடவுள் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் கோயிலில் போய் கும்பிட்டா கூட ஐயர் சொல்ல மாட்டான் உங்களுக்குள்ள கடவுள் இருக்குன்ட்டு. இது யார் ஆடி காமிக்கிறன்னா இங்கே தான் ஆடி காமிக்குது. இது ஆடி காமிக்கு இந்த இயல் இசை நாடகம் வேணும். இதுலேருந்து இது ஏற்க முடியாது. இது எல்லாமே பஞ்சபூதம் தான். நம்ம உடலே பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூதம் தான் நம்மளை ஏக்குது. ஆக பிள்ளைங்களை வந்து டான்ஸில் விட்டு இதோட முடிஞ்சிச்சு படிப்பு கவனிங்கன்னு தப்பான ஒரு எண்ணத்தில் போய் விட்டுறாதீங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாம் பிறப்பு எடுத்தது வந்து இந்த கர்மா கழிக்கிறதுக்கு. முன்ன செஞ்ச பாவம் தான் இந்த கர்மா கழிக்கிறோம். அப்போ முன்ன செஞ்ச பேலன்ஸ் தான் பிள்ளைங்க டான்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. அது கெடுத்துறாதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அதுதான் உண்மை. நம்ம செஞ்ச கர்மா தான் இப்போ நம்ம பிறப்பெடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம பிள்ளைங்க டான்ஸ் ஆடுதுன்னா முன்ன செஞ்ச புண்ணிய பிள்ளைங்க இன்றைக்கி டான்ஸ் ஆடுது. அதை கடவுளை பற்றி காட்டிருக்கு. இந்த வரம் கிடைக்காது. சர்டன் வயசோடு உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே 42 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கும் அவங்களோட இது. அந்த பயணம் வந்து அந்த டான்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கர்ம வணியை அறுக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. என்னத்தான் நீங்கள் கோயிலில் போய் உருண்டு பிறண்டு பூஜையை புனஸ்காரம் பண்ணாலும் எதுவும் கிடைக்காது. இந்த டான்ஸு, இந்த சங்கீதம் இதில் தான் கிடைக்கும். ஏன்னா கடவுளுக்கு செய்கிறது வந்து மனமற்று செய்யணும். மனமற்று செய்யணும். நான் செய்கிறேன் கடவுளுக்கு. நான்ன்ற பொருள் என்னன்னா ஆன்மா. நான் செய்கிறேன்னா எதுவும் போய் சேராது கடவுளுக்கு. நான் எதுவும் செய்யலை, அவன் செய்கிறான் அப்படி சொன்னது தான் போய் சேரும். அவன் செய்கிறான், இவன் உள்ளார இருந்து அவன் தான் இயக்குறான், அவன் தான் எல்லாமே செய்கிறான்.
நான் பேச கிடையாது, அவன் தான் பேசுகிறான். இங்கே எல்லாமே வந்திருக்கும், உள்ளார் உள்ளவன் தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கான். அதே மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாரும், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் வந்திருக்குன்னு நீங்கள் வரல, உள்ளார் உள்ள ஆன்மா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. உள்ளார அவன் தான் செய்கிறான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம கிடையாது. அதே மாதிரி இந்த டான்ஸும் அப்படி தான். மனமற்று செய்கிறது வந்து டான்ஸ், சங்கீதம், மியூசிஷியன். டான்ஸ் ஆடும்போதே எல்லாரும் நீ பார்க்குறாங்கன்னு அப்படி நின்றுவாங்க. அது மறந்து ஆடுறது கடவுள் நிலை, அது மறந்து பாடுறது கடவுள் நிலை, அது மறந்து ஆடுறது வந்து இந்த மியூசிஷியன் வாசிக்கிறது. மனமற்று செஞ்சால் தான் கடவுளுக்கு போய் சேரும் தவிர்த்து நீங்கள் என்ன பூஜை புனஸ்காரம் கோயிலில் போய் செஞ்சாலும் உளுந்து பிறண்டு அழுந்தாலும் தட்டு தட்டாக கொண்டு போய் கொடுத்தாலும் எதுவும் போய் சேராது. ஏன்னா நான் சேரன் கடவுள்னு சொல்லிட்டா கடவுள் எதுவும் கொடுக்க மாட்டான். அவன் அருளாலே அவன் தாள் பணிஞ்சி எது நீங்கள் செய்கிறீங்களோ அதே உங்களுக்கு, எது நீங்கள் பேசுகிறீங்களோ அதே உங்களுக்கு, எல்லாமே வந்து அவங்களுக்கு அது சேர்ந்துடும். என்ன நீங்கள் இந்த பந்து விட்டு அடிச்சிங்கன்னா அந்த பந்து செவுத்தில் திருப்பி நம்மக்கிட்ட வரும். எது நீங்கள் போட்டிங்களோ அதுதான் வந்து விளைஞ்சி வரும். அதனால் பிள்ளைங்களோட இந்த சலங்கு பூஜையோடு நிப்பாட்டிடாதீங்க. படிப்பு முக்கியம், டான்ஸ் வந்து சாப்பாடு போடாது. உண்மையாக சொல்லிக்கிறேன், இது கர்ம வேணேன். ரொம்ப பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க தெரியுமா, டான்ஸ் எதுக்கு படிக்க வைக்கிறீங்கன்னு. நிறைய டான்ஸ் ஸ்கூல் டீச்சராக சொல்கிறாங்க, பிள்ளைங்க கலையை தெரிஞ்சுக்கணும். கலையை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? கலையை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? கலையை கற்று என்ன விமர்சனம் பண்ண போகிறீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையாகவே கலையை படித்து தன்னோட கர்ம வினையை அறுக்கிறதுக்கு தான் இந்த கலையை படிக்கிறதுக்கு. கடவுளை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கான், அதை பார்க்குறதில்ல. பிள்ளைங்களுக்கு கிடைச்சி இந்த சக்தியை தயவு செய்து இந்த சலங்கு பூஜை செய்கிற பிள்ளைங்க, சலங்கு செய்ய போகிற பிள்ளைங்களும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு அற்புதமான ஒரு கலை. இறைவன் கிட்ட இருக்கிறது. இறைவன் பக்கத்தில் யார் தெரியுமா இருக்கிறா? நம்ம குருமார்கள், ஐயருங்கள் இருக்கிறாங்க, சிவாச்சாரியா இருக்காங்க. இவங்க வந்து கடவுளை போதனை பண்ணுறவங்க நம்மளுக்கு. அதாவது அடுத்தது வந்து நம்ம ஓதுவாருக்கு அங்கிட்டு தான் நம்மளுக்களோட செக்ஷன் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் உணரக்கூடியது. குருக்கள் அப்படின்னு சொன்னால், குரு அப்படின்னா கூனா இருள், ரூல்னா வெளிச்சம், கல்னா கடவுள். கடவுளை காட்டக்கூடியது தான் குருக்கள். அதை காட்டுறக்கு நம்ம ரொம்ப அறியாமல் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். டான்ஸர் எல்லாம் டான்ஸு, சங்கீதம் வாசிக்கூடிய இந்த மியூசிஷியன் எல்லாம் அவங்கெல்லாம் கிட்டியே இருக்கும். அப்போ கடவுளை அடையிறதுக்கு எத்தனோ பிறப்பு எடுத்து இந்த பிறப்பு எடுத்துருக்கோம் நம்ம மனுஷன் பிறப்பு. அந்த பிறப்பில் வந்து பிள்ளைங்களோடைய செக்ஷன் எதுனா டான்ஸுக்கு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அதை நிப்பாட்டி, அது உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் பேரண்ட்ஸாக கொண்டு வந்து பிள்ளைங்களை போடுறாங்க, கடைசியில் பேரண்ட்ஸே நிப்பாட்டிடுறாங்க, லைஃப்பை வந்து வீணாக்கிடுறாங்க. இது நான் 45 வருஷமாக உள்ள அனுபவம். இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தா பேரண்ட்ஸாக தான் காரணமாக இருக்குது. ஏன்னா ஆசை, பிள்ளைங்களை ஆட வைக்கணும், அதை ஆட வச்சு அந்த கலையை முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கணும். முடிச்சுட்டு அவங்களோட லைஃப் அங்கே விட்டுற வேண்டியது தான். அதுக்கு மேலே அவங்க ஏங்கிட்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது, 45 வயசு 40 வயசு தாண்டும் போது தான் அதோட அருமை பெருமை தெரியும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கடவுளை போய் கும்பிடணும், எப்படி செய்யணும், என்ன பண்ணணும். இந்த டான்ஸில் எல்லாமே இருக்குது. இந்த டான்ஸில் எல்லாமே இருக்குது. ஆடுற அலறிப்புவே திருமூலரோட பாட்டு தான். உள்ளம் பெரும் கோயில் உன்னுடைய ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுரம் வாசல், தெள்ள தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணாம் மணிவிளக்கி. இந்த மணிவிளக்குன்றது இது. தன்னை மறந்து ஆடும்போது போய் டான்ஸர் இப்போ கேளுங்க, ரொம்ப பேர் இந்த அரங்கேற்றம் பண்ணுங்கள வர்ணம் ஆடும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு மார்க்கத்தில் 6 பாட்டு இருக்கும், இந்த 6 ஆதாரம் ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டு போவோம். ஆடும்போது தன்னிலையும் மறந்து போயிடுவாங்க. அதுதான் இறைவனோட நிலை. அப்படிப்பட்ட ஒரு கலையை வந்து படிப்புனால வச்சு எல்லாம் நிப்பாட்டிடுறதுங்க. இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே எல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே மங்கி போச்சு. எல்லாம் ஹெட்ஃபோன் வந்தோடனே பாடம் ஹெட்ஃபோனில் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க அவங்க லைஃப். அது தயவு செய்து பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், ஒரு கையில் பிடிச்சிங்க. படிப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, சாப்பிடணும் முக்கியம். ஆனால் டான்ஸ் விட்டுறாதீங்க, சங்கீதத்தை விட்டுறாதீங்க. சங்கீதம் வந்து சொல்லுங்க, என்ன பாட்டே விளங்க மாட்டேங்குது, எல்லாம் தெலுங்காக இருக்குது, தெலுங்காக தான் இருக்கும். விளங்கிருச்சுன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. ஆமாவா இல்லையா? கடவுள் நம்ம பார்க்காத வரைக்கும் கடவுளுக்கு வந்து நம்மளுக்கு மரியாதை. கடவுள் இப்படி நடந்து போனால் தான் போகிறது கடவுள்னா அது கூட சீன்றுவானுங்க.
அது கூட மதிப்பு இருக்காது. அதே மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் மறைமுகமாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சங்கீதம் வந்து விளங்குதோ விளங்கலையோ சத்தம்தான் நம்மளை இயக்குது, ஓங்காரம் தான் நம்மளை இயக்குது. அப்போ பிள்ளைங்களை எது இயக்குதுன்னா இந்த அகாரம் ஒகாரம் மகாரம் இது 3 பொருள் முப்பொருளை தான் இயக்குது. அது உள்ளார இருக்குது. அது டான்ஸ் ஆடியோ இல்லை மியூசிக்கு பாடியோ வாசிச்சோ தான் உணர முடியும். இந்த அற்புதமான ஒரு கலையை தயவு செஞ்ச பிள்ளைங்களுக்கு துருசாக அரங்கேற்ற வரைக்கும் முடித்து அவங்களுக்கு வந்து 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வச்சுட்டு போயிருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கர்மவினை. இன்றைக்கி இவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒளி இவங்களே வச்சுருந்தா இது சுயநலம். இறைவன் கொடுத்த இந்த ஒளியை இவங்களுக்கு வந்து இந்த 6 பேத்துக்கு, இந்த 6 பேரில் எவ்வளோ பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒளியை நீங்கள் ஏற்றுனீங்களா சில இடம் தான் வெளிச்சம் இருக்கும், பல ஒளியை ஏற்றுனா பிரகாசமாக இருக்கும். அண்டம் பேரண்டம். அதே மாதிரி இந்த பேரண்டத்தில் இந்த ஒளியை வந்து பேரொளியாக ஆக்கணும். அது குருனால் தான் ஒண்டி ஆக்க முடியும், மியூசிஷியனால் ஒண்டி தான் ஆக்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த வல்லுமை இருக்குது. இறைவனை அறியக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல்னா இந்த மியூசிஷியன். ஏன்னா சங்கீதம்ன்றது விளங்காமல் இருக்கலாம், அதை கற்றுக்கிட்டால் உள்ளார போனால் தான் அது எவ்வளோ ஒரு தித்துப்புன்னு தெரியும். சரி கமா பதனி அது விளங்கலை அப்படின்னாங்க. சாக்கு பேர் இருக்குது, ரீக்கு பேர் இருக்குது. சா சஜ்ஜம் ரே ரிஷபம் கா காந்தாரம் மா மத்தியமம் பா பஞ்சமம் தா தேவதம் நீ நிஷாதம். இதுக்கு எல்லாமே அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாமல் முன்னோர்கள் வச்சதே இல்லை. புரந்தரதாசன் இந்த சங்கீதமே எழுதுனது கிடையாது, அவர் அப்படி ஞானத்தில் எழுதுனது தான். அப்புறம் போட்ட சங்கீதம் வந்து சரிகம பத நீ சா இது வந்து சிவன், சாணிதப்ப மகரேசா வந்து சக்தி. இந்த சிவனை சக்தம் இந்த மூச்சு காற்று ஏற்றிக்கிட்டே இருக்குது, சத்தத்தில் ஓங்காரத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலை. பிள்ளைங்களை சங்கீதத்தில் போடுங்க, மியூசிக் வாசி வைங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு விஷயம் வருது 7.5 7.5 அதுலேருந்து தப்பிக்க முடியும். 7.5லேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அந்த 7.5 வாடுறப்போ தான் நம்ம பார்த்து துன்பப்படணும். என்ன நம்ம செஞ்சோமோ அதோட பெனிஃபிட் என்ன இருக்குது தெரியுமா, அங்கே 7.5க்கு தான் வரும். அந்த 7.5 காப்பாற்றுறது எது தெரியுமா, இந்த மியூசிக் செக்ஷன் தான், இசை நாடகம் தான். பிள்ளைங்களை அதில் போடுங்க. தயவு செஞ்ச பிள்ளைங்களை வந்து கிளாஸு படிப்புன்னு சொல்லி நிப்பாட்டிடாதீங்க. இது ஒரு அற்புதமான கலை. இது படிச்சுட்டு போகிறவங்க உண்மையாகவே சாக்ரிஃபை பண்ணணும். அதாவது சரணாகதி பண்ணாதான் இது வரும். கடவுள்கிட்ட போய் சும்மா போய் சல்யூட் பண்ணுறது இல்லை. கோயிலில் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், நானும் கோயில் செக்ஷனில் தான் இருக்கேன். போய் கோயிலில் வந்து அப்படி சல்யூட் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அப்படியேப்பட்ட கோயிலில் கோயிலுக்கு உள்ளார போனால் ஃபோனை அடிச்சுட்டு தான் போகணும். உள்ளார போய் கடவுளோட எண்ணம் தான் இருக்கணும். அங்கே கோயிலில் பேசவே கூடாது. இந்த மூச்சு காற்று ஓட்டாமல் தான் மனம் அடங்கினா தான் கடவுளை வழிபாடு பண்ண முடியும். ஃபோனை வச்சுருந்தா அங்கே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த கடவுள்ன்றது வந்து இந்த டான்ஸ்லேயும் இந்த இசை நாடகத்தில் தான் இருக்குது. தயவு செஞ்சு திருப்பி நான் சொல்கிறேன், பிள்ளைங்களை படித்து முழுமையாக வரைக்கும் நீங்கள் செய்யுங்க, விட்டுறாதீங்க. ஆத்மா வணக்கம், அனைவருக்கு வணக்கம். குருவே சரணம். பாரம்பரியமிக்க நடன வரிசையில் அனைத்து தர மக்களும் ரசித்து பார்க்கும் விதமாக அமையும் நடனங்களில் குருத்தி நடனமும் ஒன்றாகும். இயற்கையை நம்பி மதித்து வாழும் இவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை கட்டுக்கோப்பாக அமைத்து அதை காப்பதில் மிகவும் கண்டிப்பானவர்கள் ஆகும். இன்றைய குருத்தி நடனம் நமது மலேசிய நாட்டில் தமிழ் மொழியின் அவசியத்தையும் அதை கற்றுக் கொடுக்கும் தமிழ் பள்ளியை பேணுவதின் அவசியத்தையும் கூறுகின்றது. தமிழையும் முருகனையும் பிரிக்க இயலாது அல்லவா? ஆகையால் வள்ளி குருத்தையின் இனமா கூற பெண்களே முருகப்பெருமானின் திருவிளையாடல்களை கேள்வி பதிலாக விவரித்து பின்பு மொழி அழிந்தால் நம் இனமும் அழியும் என்ற ஆபத்தை விவரித்து நிறைவுகிறது இன்றைய குருத்தி நடனம். ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி. குன்றேறும் குமரனடி எங்கள் குரத்தி வள்ளி கலவ
நாட்டில் தமிழ் பள்ளிகளின் மிகுந்த அவசியத்தையும் சொல்லும் இப்பாடல் ஒரு புது முயற்சியே. தமிழுக்கும் அமுதென்று பேர், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி என்ற சாகா வரம் பெற்ற பாடல் வரிகளோடு வாழ்க பரதக்கலை என்றும் போற்ற வருகின்றனர் நமது நடனமணிகள். பாடல் தமிழுக்கு அமுதென்று பெயர், ராகம் யமன் கல்யாணி, தாளம் ஆதி. தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது, தத்தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது, தகுதித்தாங்கிறதுக்கு தெரிகிறது, தெரிகிறது தெரிகிறது தாம். தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது, தத்தித்தாங்கிறதுக்கு தகுதித்தாங்கிறதுக்கு தெரிகிறது, தெரிகிறது தெரிகிறது தீம். தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது தாம், தத்தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது தீம். தகுதித்தாங்கிறதுக்கு தெரிகிறதும் 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 தெரிகிறதும். தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது தாம், தத்தித்தாங்கிறதுக்கு தெரிகிறது தீம். தகுதித்தாங்கிறதுக்கு தெரிகிறதும் 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 கிடக்கு தெரிகிறதும் தக்கிறதுக்கு தெரிகிறதும் தக்க திக்கு கிடதக்கு தெரிகிறதும் கிடதக்கு தெரிகிறதும் தக்கிறதுக்கு தெரிகிறதும் தக்க திக்கு கிடதக்கு தெரிகிறதும் தெரிகிறதும் தெரிகிறதும்
தரிகிடுதோம் தரிகிடுதோம் தாம் தரிகிடுதோம் தரிகிடுதோம் தரிகிடு தீம் தரிகிடுதோம் 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 தரிகிடு தத்தஜம் துருகுடுதக்க 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 தத்தஜம் துருகுடுதக்க 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 தத்தஜம் தமிழுக்கு அமுதென்று பேரும் தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேரும் தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு இலவென்று பேரின்பத் தமிழெங்கள் சமூகத்தின் பிழைக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பேரும் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்தம். தமிழுக்கு மதுவென்று பேரின்பம் தமிழெங்கள் உரிமை செப்பயிலுக்குவே. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் பள்ளி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் செய்த இரு வாழ்கவே. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் பள்ளி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தந்த குரு வாழ்கவே. தமிழெங்கள் இளமைக்கு பாலிந்த தமிழல்ல புகழ் மிக புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வானின்ப தமிழெங்கள் அசரிக்கு சுடத்தந்த வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் பள்ளி வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் செய்த இறை வாழ்கவே. தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்
மறிந்த தனை குமரிந்து வளரும் வாழியவே சூழ்செடி நீங்க கண்மொழி மூங்க துலங்குக வைலகவே வானம் மறிந்த தனை குமரிந்து வளரும் வாழியவே சுற்றும் பூமியில் சுந்தர பரதம் சுடர்கொண்டு வாழியவே மாசகர் மானிடம் மாண்டுரமோக வளர்ந்த பரதக்கலையே சுற்றும் பூமியில் சுந்தர பரதம் சுடர்கொண்டு வாழியவே மாசகர் மானிடம் மாண்டுரமோக வளர்ந்த பரதக்கலையே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க வாழியவே வாழ்க பரதக்கலை வாழ்க பரதக்கலை வாழ்க வாழியவே வாழிய வாழியவே வாழிய வாழியவே வாழிய தகதிமி தகஜொன தகதிமி தகஜொன அம்பலத்தில் ஆடுகின்ற அழகு தெய்வம் ஆடல் வல்லான் அருட்பதங்களுக்கு என்று பவித்த மங்களம் அம்பலத்தில் ஆடுகின்ற அழகு தெய்வம் ஆடல் வல்லான் அருட்பதங்களுக்கு என்று பவித்த மங்களம் பார்ப்புகளும் வரத கலையை பாங்குடன் எமக்களுக்கு பாடுபட்ட பெரியோருக்கு சுபிட்ச மங்களம் பார்ப்புகளும் பரத கலையை பாங்குடன் எமக்களுக்கு பாடுபட்ட
பப மரி